பொண்டாட்டி சயம் போட்ட காமிச்சோம். அது நடக்கல. பக்கத்து தியேட்டர்ல இரு கோடுகள்னு ஒரு படம். அதுல ஜெமினி கணேசனுக்கு 2 பொண்டாட்டி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ரூபா, இந்த பக்கம் தேவி. அப்படி ஜாலியா கைய போட்டுக்கிட்டு படத்தை காமிக்கிறீங்க. அப்படியே உங்க மனசு மாறிடும். ஹவுசி. ஹலோ, யாரது? ரூபாமாவா? அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? என்னது, நாளைக்கு வரீங்களா? இப்ப எதுக்கு வரீங்க? 3 மாசம் கழிச்சு வரலாம். அமெரிக்காவில் கோதுமைலாம் விளையுதான், அதுல ஒரு 10 கிலோ. ஹலோ ரூபா, ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? வெரி குட், வெரி குட். அப்பா கேட்டே சொல்லு. ஆனா ஏர்போர்ட் வந்துடுறேன். சரி சரி. ஒரு ஐடியா குருவே. சிசியா, நீங்க ஒன்னும் ஐடியா கொடுக்க வேண்டாம். ரூபா வந்த உடனே அவ கத்தினாலும் சரி திட்டினாலும் சரி நடந்த உண்மையெல்லாம் முதல்ல அவகிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதான். I want to fly up to the sky. சார், உங்களுக்காக ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கோம். உங்களை கவனிச்சுக்க. 2 டாக்டர், 2 நர்ஸ், 2 ஆயா. ஏண்டா என்ன நோயாளி நினைச்சியா? பைபாஸ் ஆபரேஷனுக்கு அப்புறம் 20 வருஷம் எங்க ஆயிட்டேன். இப்ப டென்னிஸ் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன், ஏன் டான்ஸ் ஆடுவேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசு. ஒரு மாசம் ஆயிடுச்சுல்ல. என்னங்க நீங்க வந்தது வராததுமா பெட்ரூம் கூட்டு வந்திருக்கீங்க. அப்பா பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? 1 மாசம் பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கு இப்படி லோன் அலையுது. புருஷன் பொண்டாட்டி ஆனாலும் அதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. ரூபா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, மறந்தே போயிட்டேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா? நான் சொல்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லு. என் ஃப்ரெண்ட் வனிதா இல்ல, அந்த ஓட குச்சி மாதிரி இருக்கா? அவ கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிருக்கா, தெரியும்ல? தெரியும். ஒரு நாள் நான் பாக்குறேன், அவ புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்தது பாரு கோவம். உடனே போய் வனிதா கிட்ட சொல்லிட்டேன். அவ என்னடி பண்றதுன்னு என்ன கேட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றதா? துப்பாக்கியை எடு, 2 புல்லட், டிஷாவ் டிஷாவ் சுட்டுடுன்னு சொன்னேன். அவ சுட்டுட்டா. 2 பேரும் க்ளோஸ். வெரி குட். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விடக்கூடாதுங்க. விடக்கூடாது. அப்பதான் மத்தவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ரொம்ப கரெக்ட். ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்ன அது? ஒண்ணும் இல்லம்மா தாயே, ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, அம்மா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. ஓஹோ, ஆமா, நீங்க இப்ப அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்களாமே, ஏன்? அது வந்து 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்கேன். 2வது யூனிட்டா? புது மிஷினா? புது மிஷின். நல்ல வேலை செய்தா? நல்ல வேலை செய்யுது. ஏன் முதல் யூனிட் நல்ல வேலை செய்யலையா? இந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது, அந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது. 2 வச்சுட்டு சமாளிக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, உங்க திறமைக்கும் சக்திக்கும் பலத்துக்கும் 2 யூனிட் என்ன 10 யூனிட் வச்சுக்கலாம். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, அந்த யூனிட்க்கு வேற ஆளை வச்சுக்கலாம். வேணாம் வேணாம், நானே சமாளிச்சுக்கிறேன். அப்பா கூப்பிட மாதிரில. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்கண்ணா. இது கோமண மாதிரி கட்டி விட்டு பின்னால தொங்குது. நாம வர போட்டு விட்ட மாப்பிள்ளை என்ன அப்படிதான் இருக்கும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுக்கு. வாங்க. கல்யாணம் தான் அம்மனுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்து போச்சே. நான் அன்னைக்கே சொன்னேனோ இல்லையோ, அம்பாள் முன்னாடி நடந்தாலும் புரோகிதரை வச்சு அக்னி சாட்சியா முறையா தாலி கட்டணும்னு. டைம் ஆயிருக்கு. வாங்க. 2வது தாலி கட்ட கூடாதுமா? ஆமா, கட்ட கூடாது. என்ன ஆமா அபிஷ்டு, அபசகுனமா பேசாதே. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிருக்கு. வாங்க. டைம் வாட்ச் இருக்கே. வாட்ச் கலட்றேன். வாட்ச்லயே. ஐயோ, கோயிலுக்கு வாட்ச் இருக்கு. ஐயோ, ஒரு நிமிஷம் அப்படி ஆயிடுச்சு, அவங்கள வந்துருமா? நீ போய் காலைல உட்கார், நான் வாட்ச் கொண்டு வந்துறேன். நீ உட்கார். ரூபா கிட்ட செகண்ட் டியூட்டில ஆபீஸ் போய்க்க சொல்லிருக்கேன். நான் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போறேன். இந்த கோயிலுக்கு ரூபா அங்க உராம பாத்துக்கோ. இல்ல நான் சுண்ட கவசியம்மா. போங்கண்ணா. ஐயோ, வாங்க. வாயா ரவிகாந்த், வா, நானே விளையாடிட்டு இருக்கேன். 2 பேரும் விளையாடலாம், வா. விளையாடலாமே. அப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. கோயிலுக்கா போலாமே? எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயிலுக்கு. ஐயோ, என்னய்யா கோயிலுக்கு போகும்போது அவசரம் இல்ல. இன்னைக்கு வியாழக்கிழமை, ராகவேந்திராவுக்கு ரொம்ப விசேஷம். அங்க போலாமே. அப்பாவுக்கு சரியானா பெருமாள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு தூரம் எதுக்குங்க? பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, பார்த்தசாரதி கோயில் இருக்கு, கருமாரியம்மன் கோயில் இருக்கு, மாங்காடு இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. முடிஞ்சுதா? நான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு வேண்டிக்கிட்டேன், அங்கதான் போனோம். சிஸ்டர், நல்ல யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சேஞ்ச் பண்ண கூடாதா? டேய் ரிதம்,
என் பொண்ணு முடிவு எடுத்தா அதை மாத்தவே மாட்டா. ம். பெருமாள் கோயிலுக்கே கூட்டு போ. ஐயோ ஐயோ கோயிந்தா கோயிந்தா. இந்த மாதிரி முந்தானை முடிச்சு போட்டு 3 தடவை பிரதட்சணை பண்ணா தாலி பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னார். யார் சொன்னா? இந்த புரோகிதர் தான். நீர் தான் இந்த ஐடியா கொடுத்தியாடா? ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்யணும்? விரல மாட்டிங்க. எந்த விரல? இந்த விரல். இப்போ 3 தடவை அக்னி பிரதட்சணம் பண்ணுங்க. குடுக்குற தட்சணையை கொடுத்துட்டு போ. அது கொடுத்துடுறோம். பேஷ். கோவிந்தா 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 கோவிந்தா. இவாகம் ஜனதா கோவிந்தா. என்ன ரவி ஓடுற? நான் வரேன்ல. இல்ல கோவிந்தா, உள்ள போய் எல்லா ஏற்பாடும் நான் தான் ஒண்ணு பண்ணுவேன். வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே போலாம். கோவிந்தோ மதுரை வீரா கோவிந்தா. மதுரை. கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா. என் மேல தப்புள்ள கோவிந்தா. நான் எவ்வளவு சொன்னேன் கோவிந்தா, கேக்குற கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா ஓடிரு. என்ன ஓடு ஓடுன்னு உளர்ற? அது பக்தி சாத்தியா போச்சா, நாக்கெல்லாம் உளருது, அதுதான் நானும் உளர்றேன். ஐயோ கோவிந்தா. முடிச்சது புடி போச்சுல. அவுதலாமா இருங்க. பேர் என்ன இருக்கு? மந்திரம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்களும் சொல்லணும். நான் கூடவா? ஆமா. என்னது? சொல்லு. சகஸ்ரசீரிஷா புருஷः சகஸ்ரசீரிஷா புருஷः சகஸ்ரபாதபோபின் விஸ்வதோ விருத்பா அத்யேஷதாம் புருஷ ஏபேதகம் பூதம் மேச்ச போக்யம். கோவிந்தா எம்பெருமானே என்ன ஓடிரு. உளர்ற? இன்னைக்கு உளரணும்னு வேண்டிக்கிட்டேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா 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 எங்க போறே? கோவிந்தோ என்ன அவசரம்? ஐயோ, சித்த அடக்கிக்கோங்க. ஆத்து அடைக்கலாம். இது அடைக்க முடியாது. நீ வா. ஐயோ, நான் எனக்கு நீங்கோங்க. இதோ புடி புடி புடி. கோவிந்தா 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 கோவிந்தா. ஏனா வரது கால நின்னு அலம்பிடுவாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் அரிசி வாங்கிட்டு என்னது? வந்துறேன். ச்சே, அரிசி டிக்கெட் வாங்கிட்டு வந்துறேன். கோவிந்தோ கோவிந்தா 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 கோவிந்தா. எல்லாரும் ஒதுக்க சரிடா. நான் அவ்வளவு சொல்லியும் ரூபா என்ன கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். இந்த கோயிலுக்கு தான் ஒரு ஒண்ணு அடம் பிடிச்சது. ஐயோ, நீ ரூபா கிட்ட பேசிட்டு நான் தேவை கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறேன். அப்போ ஓடிடுங்க. கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா என்ன கோவிந்தா? ஐயோ கோவிந்தா, உண்மை காப்பீங்க. ஐயோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா, ஏன் இவ்வளவு நேரம்? அரிசி டிக்கெட் வாங்கிட்டு கோவிந்தா. கடவுளே, என்ன ரொம்ப சொதிக்காதேப்பா. கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா ஐயோ, கோவிந்தா பாவம். யாரோ பக்தர் பக்தி ஜாஸ்தியாய் குதிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, வேஷ்டி வந்துருச்சு போ சொல்ல. கோவிந்தா, வேட்டி வந்துச்சு கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா அடிச்சு விழுந்தாதே கோவிந்தா. கோவிந்தோ. வேட்டி வேட்டி கட்டுவோ கோவிந்தோ. காய கோவிந்தா. பட்டு கோவிந்தோ. நீ வா 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 வா. சீக்கிரம் சீக்கிரம். தட்சணை. தட்சிணையா? இதா புரியுங்க. வா வா சீக்கிரம். டிரைவர் எனக்கு டிரைவர் டிரைவர் வாயா சீக்கிரம் வாயா. ரவி, என்ன 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 கார்ல அவரு எவரு? என் புருஷன் மாப்பிள்ளை கோலத்துல ஒரு பொண்ணோட போறாரு. ஆமா போறாரு. இல்ல, என்னங்க இது, அவர் ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்கு. ஐயோ இல்ல ரவி, நான் கண்ணால பார்த்தேன், அவரேதான். பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா? ஆமா. ஓ என்ன ரவி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, இந்த மாதிரி நிலைமை வந்தா யாருக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும். ஐயோ என்ன ரவி? நீங்க பாத்தீங்களே, உங்க புருஷன் கிடையாது, உங்க புருஷன் மாதிரி வேற ஒரு ஆளு. என்ன சொல்ற? இந்தார்பட்டு மார்க்கெட்ல உங்க புருஷன் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. நான் வீரன் நினைச்சு இடுப்புல கை வச்சேன். பலான்னு ஒரு அறை. என்ன ராஸ்கல் பிப்பாயிட்டு அடிக்க வந்தான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீரா இல்ல, வேற ஒரு ஆளுன்னு. நிஜமாவா? நானே சொல்லணும் இருந்தேன், நீங்களே பாத்துட்டீங்க. அது எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? நல்லா கேட்டீங்க நல்லா கேட்டீங்க. இங்கேயும் வெங்கடாச்சலபதி, திருப்பதி வெங்கடாச்சலபதி, திருப்பதி வெங்கடாச்சலபதி. இங்க இருக்கிற வெங்கடாச்சலபதி ஆக முடியுமா? இங்க இருக்கிற வெங்கடாச்சலபதி திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆக முடியுமா? அங்க இருக்கிற கோயிந்தா இங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்க இருக்கிற கோயிந்தா அங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்கேயும் கோயிந்தா அங்கேயும் கோயிந்தா. ஐயோ ரவி, என்ன ரொம்ப குழப்புற நீ. நானே குழம்பு போய் தானே இருக்கேன். அர்ஜென்ட் டிக்கெட் வாங்கிட்டேன், வாங்க குழப்பம்லாம் தீர்த்துக்கலாம். போங்க. சாமியே சரணம் ஐயப்போ. எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. ஆபீஸ் போய் அவரை ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போ. மறுபடியும் குழப்பமா? ஆபீஸ் போறீங்களா? போங்க. ஐயோ, அவர் ஆபீஸ்ல இல்லையே, வீட்ல இருக்காரு. போன் மட்டுமே. அப்பாடா.
அண்ணே நான் தான் காந்தி பேசுறேன். காந்தா, தூள் பண்ணிட்டோம் இல்ல, தூள். எப்படியோ தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோமா? நல்லா மாட்டிக்கிட்டோம். இது மாட்டிக்கிட்டோமா? என்ன சொல்ற? ரூபா உங்களை பாத்துருச்சு. இப்ப பாத்துட்டாளா? நீ என்ன சொன்ன? அது வீரா கிடையாது, வீரா மாதிரி இன்னொரு ஆள் இருக்காருன்னு எப்படி சமாளிச்சிட்டேன். வேற ஒருத்தரா? எப்படிடா அது? அது எப்படி எனக்கு தெரியாது. இந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் ரூபா ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு. நீங்க உடனே ஆபீஸ்க்கு போங்க. ஆபீஸ் போறாளா? ஐயோ ஐயோ, ரொம்ப ஆபீஸ் போறாளா? ஐயோ, இந்த தூள் அப்படியே மட்டும் என்கிட்ட கிடைச்சா கொலையே. என்ன 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 சார் மேடம் வந்துட்டு அப்பா நீங்க இங்க தான் இருக்கீங்களா? என்ன ரூபா பதட்டமா வர? படப்பேன் ஏன் கேக்குறீங்க? பெருமாள் கோயில்ல உங்கள மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன். என்ன மாதிரியா? ஆமாங்க. அது எப்படி? நம்ம உறவுலாச்சே. அட அச்சர்ச்ச மாதிரி உங்கள மாதிரியே இருக்காருங்க. அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட. ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். நம்ம ரவி சொன்னாரு அது வேற ஆளு, நம்ம வீரா இல்லன்னு. ஆனா என்னால நம்ப முடியல. எதுக்கு ஒரு தடவை ஆபீஸ் போய் பாத்துடலான்னு வந்தேன். அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி. இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம். போயிட்டு வரேன். என்னங்க சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டோம். பாய் பாய். டே காந்தா, மொட்டை தலையா, நீ வா. என்ன இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? வெரி குட். இது அது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அழகுக்கு எந்த புடவை கட்டினா நல்லா இருக்கும். புடவையே கட்டலைன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். Always it. சூப்பர். நீ புடவை பாரு. ஐயோ, இந்த பட்டம் எல்லாரையும் கெடுத்துறதுப்பா. அம்மா நீ போய் சாரீஸ் வாங்க, நான் மாப்பிள்ளைக்கு கோட் சூட் ஆர்டர் பண்றேன். ஓகே டாடி. ஏம்பா ஆம்பளைக்கு செக்ஷன் இதானே? மாப்பிள்ள ரூபாவுக்கு படம் எடுக்க பார்த்தீங்களா? யாரையா மாப்பிள்ள? கூட்டு கிடுவா. போடா. போடாவா? ஆமாடா. உங்களே மாப்பிள்ளைங்கற? ஏதோ பைத்தியம், லூசு, கண்டுக்காத. மாப்பிள்ள நானா பைத்தியம்? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யார் இந்த பொண்ணு? சின்ன வீடா? ஏய், இனிமே ஒரு வார்த்தை பேசுனேன் இங்க கொலைய விடும். நான் ஏக பத்தி ஒருத்தன், எனக்கு கொலை பண்ணாட்டி குடும்பத்துல குழப்பத்தை விடாக்காது. நீ தான் குழப்பம் பண்ற. நீ நல்லவன் நினைச்சு நான் உனக்கு என் பொண்ணை கொடுத்தேன். யாருக்கிட்ட பொண்ணுகிட்ட அவகிட்ட போய் கேளியா? என் உயிரையா வாங்குற? என் பேர் முத்துயா. போய் சொல்லாத. அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வணக்கங்க. வணக்கம். அப்பாவா? ஆமா. இழுத்துட்டு போங்க. அம்மா பாருமா மாப்பிள்ள பண்ற அடி ஆயிட்டேன். ஐயோ இவர் உங்க மாப்பிள்ளை இல்லப்பா. கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி சார். ஏன் புருஷன கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. ரியலி? ஆமா. நம்பவே முடியல. அப்பா நான் அன்னைக்கு சொன்னல கோயில்ல பார்த்தேன்னு, அது இவர்தான்ப்பா. நல்ல சமயத்துல காப்பாத்தீங்க. இல்லன்னா என் பொண்டாட்டி என்ன பிச்சிருப்பா. பேசாம இருங்க. இவங்க உங்க வைஃபா? ஆமா. பேர் தேவியானி. தேவன் கூப்பிடு. ஹாய். என் பேர் ரூப்கலா. ரூபான்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். நிஜமாவா சொல்றேன்? உங்க ஆத்துக்கார் இவர மாதிரியே இருப்பாரா? என்ன மாதிரியேவா? ஐயோ ஆச்சரியமா இல்ல? ஆமா. மாப்பிள்ள சாரி முத்து, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இல்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க வாங்க. இல்ல பொண்டாட்டி போடுவே வாங்கணும். அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க வாங்க வாங்க. என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா, நீ செஞ்சிட்ட. அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு. சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும். ஏன் நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்கள் ஆட. இந்த பாட்டு எப்படி இருக்குது? இப்ப நீ பாடுறது பாட்டா? இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதியா. என்ன உடையா? கரியா ஏன்னா
எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பா, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஓ, கண்டிப்பா வரேன். என்ன ஓ கண்டிப்பா வரும். அவங்க கூப்பிட்டு போயிட்டு வேண்டியதானே? நம்ம வீட்டு சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல நாம சாப்பிடலாம். பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறீங்க. நீங்களும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல உட்காந்து அதான் நடக்காதுங்க. வேண்டாங்க, நம்ம வீட்டு சும்மா இருங்க. நாங்க வரோம். இவரே கண்டிப்பா அழைச்சின்னு வரேன். உங்க ஆத்துக்காரையும் ஆத்துலயே இருக்க சொல்லுங்க. அப்ப நாங்க வரோம். வரேன். போயிட்டு வரீங்க. வாங்க. வரேன். சரி மாப்பிள்ள. முத்து மகளே, எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது. அப்பா, வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். வாங்க போலாம். அப்படிங்கிற? ஆமா. சரி. குருவே, சிசியா ரூபாவோட புருஷ வீரா, தேவியோட புருஷ முத்துவ சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க. ஓஹோ. எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்கணுமா? ஓ, பார்க்கலாமே. வணக்கம். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். முத்து, இத பாருங்க, நான் உங்க மாதிரி இல்ல. நம்ம டைம் நேரம் நேரம். உங்க மாப்பிள்ளை வந்த உடனே அவரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன்ல, நம்ம டைம் நேரம் நேரம். உட்காருங்க. இது பாருங்க மிஸ்ஸஸ் வீரா, நான் கொஞ்சம் டைம் ரொம்ப கரெக்டா கீப் அப் பண்றவன். ஓல்ட் இந்தியன் மாதிரி. லைக் மீ. ஓல்ட் இந்தியன் மாதிரி. உங்க புருஷன் சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நாம பார்த்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல, இந்நேரம் வந்திருக்கணும். புதுசா 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது யூனிட்டா? அப்ப வர முடியாது, சத்தியமா வர முடியாது. வாடி போலாம். சித்த சும்மா இருங்கோ. என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போகணும். நீங்க போய் உட்காருங்க. சரி. பொண்டாட்டினா ரொம்ப பயமா? கொஞ்சம். அக்கா, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் அதேதான். உன் புருஷன் வேற, என் புருஷன் வேறன்னு என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நல்ல நேரத்துல. ஏன் மாப்பிளைக்கு கூட ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமாக்கா? என்னக்கா? இங்க வாங்க. அது வெஜிடேரியன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? புடலங்கா. என் மாப்பிளைக்கு முருங்கக்கா. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? ஊரை சுத்திட்டு. நல்ல வேலை. ஏனா? ஓ, போலாமே. வரேங்க. சரி, வரேங்க. சும்மா இருங்கோ. பெட்ரூம் எங்க இருக்குக்கா? மேலக்கா. பெட்ரூம் எதுக்கு? சித்த பேசாம வாங்கனா. நான்சென்ஸ். ஐயோ. பெட்ரூம் இது கட்ட நேரத்துல. ஐயோ, பெரிய இடத்துல. முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு வந்து பட்ட பகல்ல பெட்ரூம் இருக்க கிட்ட என்ன கூட்டிட்டு வந்து சி ஆச்சரிய இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெறி இருக்க கூடாது. ஆஷடு, நான் உங்களை எதுக்கு கூட்டின்னு வந்தேன் நான் உங்களுக்கு நன்னா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயா, இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போல இருக்கே. சும்மா இருங்கண்ணா. முதல்ல பேண்ட் கட்டுங்க. எது? பேண்ட் கட்டுங்கோன்னு. பேண்ட் கட்டுறதா? இது விளையாடு நீ. நான் பேண்ட் கட்ட மாட்டேன். இப்ப நீங்களா கட்டறல இல்ல நான் கட்டறேன். இத வீட்ல வச்சுக்கலாம். என்னடா? வேண்டாம் சொல்லணும் நான். ஐயோ, அத சொல்லி கேளுங்க. வேண்டாங்க. ஐயோ, இங்க வேண்டாம். ஐயோ. மச்சான் இல்ல. அப்படா, மச்சம் இல்ல. பாத்துட்ட ரூபா, பாத்துட்ட. நல்லா பாத்துட்ட. மச்சான் இல்ல. இந்த ஆள் நம்ம மாப்பிள்ளை இல்ல. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு விருந்துக்கு கூப்பிட்டு வந்து பேண்ட் ஒரு ஜட்டி வரும்னு சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க, உலகத்துல இது வரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேண்ட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா, இப்போ போலாம். விருந்து வேணா ஒண்ணு வேணா, வா. நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. பட்டதுக்கு ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ எப்படியாவது போ. ஏன்னா சொன்ன கேளுங்கண்ணா. ரூப்கலாதேவி அவர்களே, இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? சாரி. நிஜமாரு, உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாதே. ஏன்னா நில்லுங்கண்ணா. என்னக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு? அவர் எப்பவுமே அப்படிதான். ராத்திரி என்ன பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. வாங்க.
சீக்கிரம் உள்ள போங்க. எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம். என்ன மச்சி கூட பார்த்தாங்களா? ஆமாடா. வேண்டாம் சொன்னாங்களா? ஆமாடா. சட்டியுமா? ரச்சி, ரூபா பத்தி எனக்கு தெரியும். அதான் செட்டப் போட போனேன். சக்சஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம். போடு. இந்த பக்கம். ஆமாமா. ஆமா. அக்கா, என் வீட்டுக்கார் வந்துட்டா இருக்கா? Sorry, I'm a bit late. பரவாயில்ல. நான் அடிக்கடி சொல்வேன் முத்து சாரோட வைஃப் தேவின்னு. அது இவங்க தான். என் ஹஸ்பண்ட் வீரா. Hello. Hello. வணக்கம். உங்களை பார்த்த உடனே திகைச்சு போயிட்டேன். அச்சு எங்க ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கேன். ஆட்டுக்கார். வீட்டுக்காரர். Oh, வீட்டுக்காரர். Yeah. Rupa has been telling about him. I badly want to meet him. I hope I'm not very inquisitive. Anyway, where is he? உங்க ஆட்டுக்காரர் எங்க? ஐயோ, ஆத்துக்காரர். உங்க ஆட்டுக்காரர். அவரு மாப்பிள ரூபா, இது நம்ம மாப்பிள. அவரு ஏற்கனவே கோச்சிட்டு போயிட்டாரு. என்னாச்சு? ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி வா, சொல்றேன். உனக்கு வலது தொடையில மச்சம் இருக்கிறதா ரூபா சொன்னா. வலது தொடையில மச்சம் இருந்தாலே பொம்பளைங்க ராசி அதிகம். ஓ காட். Daddy. என் வலதுடையில மச்சம் இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குதே. அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்சம் இருக்குதான்னு பேண்ட கட்டி பார்த்தா. நானும் கதவு சாவி தோர்த்து வழியா பார்த்தேன், மச்சம் இல்ல. எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு மச்சம் இருக்கான்னு பார்க்கணுமா? அவுத்து காட்டட்டா? வேண்டாம் மாப்ள, வேண்டாம். ஏற்கனவே கதை கந்தலாயிடுச்சு. சின்ன என்ன சந்தேகம்? இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம். அது அந்த படிச்ச பிரம்மகிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரிடிகுலஸ். அப்சல்யூட்லி ரிடிகுலஸ். சந்தேகமா இருந்தா பேச்சை தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு விருந்தாளியை கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேண்ட் அவர் அதை இது சொல்லிட்டு சி. நானே அந்த இடத்துல இருந்தா நானும் அப்படியே கோச்சு போயிருப்பேன். வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். நாமளே அறிமுகப்படுத்திக்கிறோம். ஓகே, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னக்கா, உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படித்தான். ராத்திரி ஆனா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. பாக்க போலாம். ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியலையே. கன்ஃபியூஷன்.